Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்னைக்கு சுவையா மீன் குழம்பு வைக்கலாங்க. நான் 1.5 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து சுத்தம் பண்ணிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். இது சின்ன ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால இடம் பத்தாது. அதனால் 2 தடவையாக போட்டு அரைக்கிறேன். அது கூடவே ஒரு 20 பல் பூண்டும் சேர்த்து பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. எனக்கு 1 பவுல் அளவுக்கு வந்தது. இதே போலவே தக்காளியும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பல்ஸ் மோடில் அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேங்க. அது ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நமக்கு தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம குழம்பு வைக்க ரெடி ஆகிடலாம். ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். கூடவே நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க. முழுக்க நல்லெண்ணெயில் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக வரும். இப்போது எண்ணெய் சூடானதும் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சு வரும்போது நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு அந்த பேஸ்ட்டு போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும். வெங்காயத்தோட பச்சை வாசனை ஃபஸ்ட்லேயே நம்ம போக வச்சு வதக்கி அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பித்தோம்னா அதோட டேஸ்ட்டே தனிங்க. கூடவே இப்போ ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. 3 பச்சை மிளகா கீராமல் முழுசாக அப்படியே போட்டு இது கூடவே வதக்கிக்கலாங்க. இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்தாச்சு. நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது நம்ம அடுப்பு தீயை மிதமாகவே வச்சுக்கலாம். மிதமாக வச்சு வதக்கும்போது அதோட டேஸ்ட் மாறாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. மசாலாவில் மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கும்போது குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா கெட்டியாகவும் கிடைக்கும், நிறையாவும் கிடைக்கும். அதுக்காக தான் மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கிறது. இப்போ வரமிளகாத்தூள், அதாவது வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்குமே நம்மளோட அடுப்பு பாதி தீயிலே இருக்கட்டுங்க. இப்போது நம்மளோட மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. அதனால் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை சேர்த்துக்கிட்டோம். இப்போது நம்ம உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். குழம்போட திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு உப்பு புளி காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. குழம்போட திக்னஸும் அதிகமாக இருந்தது. அதனால் நான் மேற்கொண்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்தாச்சு. பச்சை வாசனை போயாச்சு. ஸோ நான் ஒவ்வொரு மீன் துண்டாக மெதுவாக ஒன்றோடு ஒன்று மோதாமல் அங்கும் இங்குமா நான் குழம்புக்குள்ளே விட்டுட்ருக்கேன். அதோட மோதி விட்டோம்னா நம்ம கிளறும்போது உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் ஒன்றோட ஒன்று மோதாமல் தூரமாக நம்ம இருக்கிற மாதிரி போட்டுக்கலாங்க. மூழ்காத துண்டுகளை இப்படி மெதுவாக கரண்டி விட்டு குழம்புக்குள்ளே மூழ்க வச்சிடலாங்க. இப்படி மீன் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அழகாக மீன் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட மீன் குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, மீன் துண்டுகள் உடைய ஆரம்பிச்சிரும். அதனால் மெதுவாக தான் நம்ம பிரட்டி விடணும். குழம்பு இப்போது அருமையாக பாறை மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி பாறை மீன் குழம்பு செஞ்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மீனாக இருந்தாலும் இதே மெத்தடில் நம்ம மீன் குழம்பு வைக்கலாம். எல்லா மீனுக்கும் பொருத்தமான மீன் குழம்பு மெத்தடு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை கண்டிப்பாக கொடுப்பேன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.